ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நான் நேற்று போட்ட ஒரு வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. ரொம்ப நன்றி. நான் இன்னும் உங்கள் ஆதரவை எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி மார்னிங்கே எழும்பி ப்ரஷ் பண்ணிவிட்டு மாடிக்கு போய் பார்த்தா நல்ல கிளைமேட்டு. சரி, ஒரு வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்தேன். அந்த வீடியோ தான் நான் ஃபஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். நல்ல பனி பேஞ்சிட்டு இருந்துச்சு, நல்ல குளிர் வேறு. ஜூன் மந்த்து தொடங்கினதுலேருந்து ஒரே மழை. நானும் துணியே துவைக்கலை. இன்றைக்கி கொஞ்சம் மழை குறைவாக இருந்துச்சா, அப்படியே நானும் துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லா துணியும் துவைக்கிறதுக்கே ஒரு டைம் ஆகிருச்சு. துவைச்சி அலசி அந்த காய போட்டு ஐயோ பாப்பா இடுப்பே வேதனை எடுத்து போச்சு. அவ்வளோ துணி இருந்துச்சு. ஏன்னா இந்த மந்த்து தொடங்கிலேருந்தே துணி துவைக்கலையா, அதனால் அவ்வளோ துணியும் துவைச்சி காய போட்டுட்டு. ஆனால் எனக்கு துணி காய போடுறதுல எனக்கு ஒரு மற்றவங்கள மாதிரி பிரச்சனையே இல்லை. ஏன்னா எங்களுக்கு வீட்டுக்கு கீழே ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கா, அதனால் அதுலேயே நாங்கள் துணியெல்லாம் துவைச்சி காய போட்டுக்கிடுவோம். பின்ன அம்மா வேலைக்கு கொண்டு போகிற சாதனம், பின்ன விறகு. அப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே அடுப்பு இல்லாதனால நாங்கள் விறகு அடுப்பு கீழே தான் வச்சுருக்கோமா. வெந்நி போட இந்த மாதிரி தேவைக்கெல்லாம் நாங்கள் கீழே தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிடுவோம். வெயில் காலத்தில் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா மாடி மேலே துணி துவைச்சி காய போட்டால் போதும், நல்லா காஞ்சு கிடச்சிரும். இது பார்த்தோன்னா உங்களுக்கு இது காடு மாதிரி தெரியும். இது காடுலாம் இல்லை, மேலே ரோடு இருக்குது, அக்கம் பக்கத்துலலாம் வீடு இருக்குது. இங்கே கூடுதல் ஆள் இல்லை. ஏன்னா அவங்க இடம் வாங்கி போட்டுட்டு வேறு இடத்துல இப்போ இடம் வாங்கி வீடு வச்சு அப்படி போயிட்டாங்க. அதனால் இந்த இடமெல்லாம் அப்படியே வேலை செய்யாமல் அப்படியே ஆயிடுச்சு. இந்த இடம் பார்க்க எப்படி இருக்குது. ஆனால் இங்கே யானையெல்லாம் வரும், யானை வரும், டைகர் வரும், எல்லாமே இந்த ஏரியாவில் ரவுண்டிங்கில் வரும். ஆனால் இந்த இடம் இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தினமும் எப்படி சொல்கிற, காலையில் எந்திரிச்சு வந்தோன்னே இயற்கையான ஒரு வியூ பார்க்கலாம் வீட்டிலேருந்தே. சிலருக்கு இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்காம கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஏரியாவில் போய் பார்த்து ரசிக்கிறாங்க. நமக்கு வீட்டிலையே பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்